காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல இல்ல காவேரி விவகாரம் ஒண்ணு வந்து என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. இல்ல அவங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சு உறுதியா இருக்காங்க. நமக்கு வந்து அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா வந்து தீர்வு காணணும். இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்துல காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால் அது குறித்து இங்க விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த விவாதம் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரா? இந்த காவிரி நீரை கொடுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காரா? இல்ல இந்த கவுன்சில்ல காவிரி நீரை பத்தி நம்ம இந்த மாதிரியான கவுன்சில்ல அதிகாரப்பூர்வமா பேச முடியாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குல இருக்கிறது. அதனால அது குறித்து இங்க எங்கேயுமே பேச முடியாது. நன்றி. இல்ல டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அதே தான் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் அந்த 543 ஃப்ரீஸ் 39 வந்து நமக்கு இதுல எந்த மாற்றம் தேவையில்லை. அதே மாதிரி தான் கேரி அவுட் பண்ணணும். இதுல எந்த விதமான டீலிமிட்டேஷன் இப்ப வந்து சரியா இருக்கிறது. அதே தான் வந்து நமக்கும் தேவை. பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அதை இல்ல அவர் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுவிட்டோம். முடிவுகள் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக அதிகமாக பதிவு செய்வோம்.